ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது பண்டைய காலத்தில் போரில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா வாகை மலர் வந்து சூட்டிக்குவாங்க. இது ஏன் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பண்டைய தமிழ் வீரர்கள் மற்றும் மன்னர்கள் வந்து தாங்கள் போரில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் வாகை மலர்கள் வந்து சூடிக்கொண்டாங்க. போரில் வெற்றி வாகை சூடினார்கள் அப்படின்னு வந்து ஒரு சொற்றொடர் வந்து இருக்கும். சங்க தமிழ் இலக்கியங்களில் வாகை மலர்கள் வந்து வெற்றியின் சின்னமாக வந்து கருதப்படுறது. பண்டைய தமிழகம், கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் இலங்கையின் சில பகுதிகளை வந்து கொண்டிருந்தது. அங்கு வெற்றி பெற்ற மன்னர்களும் வீரர்களும் வாகை மலர் சூடிக்கொள்ளும் வழக்கம் வந்து இருந்தது. சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள 5 நிலப்பகுதிகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியவைகளில் ஒவ்வொரு நிலப்பரப்பும் குறிப்பிட்ட தெய்வங்கள், தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் மனித செயல்பாடுகளுடன் வந்து தொடர்புடையது. நிலம் மற்றும் நிலத்தை சார்ந்த பகுதி வந்து மருதம் அப்படின்னு சொன்னாலும், இந்த நிலப்பரப்பிற்கு சொந்தமான மலர் தான் வந்து வாகை மலர். மருதம் வந்து விவசாயம் மற்றும் மேய்ச்சல் நிலப்பரப்பை வந்து குறிக்குது. தமிழர்கள் விவசாயத்தில் சிறந்து விளங்கினதாகவும், மருத நிலம் போரின் சூழலில் வெற்றியை குறித்ததாகவும் சொல்கிறாங்க. பழந்தமிழ் இலக்கிய மரபின் குறிப்பிடத்தக்க பகுதியாக விளங்கும் சங்க இலக்கியங்களில் வாகை மலரை வந்து அடிக்கடி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இவை பெரும்பாலும் வெற்றி மற்றும் வீரத்தோட பின்னணியில் வந்து வாகை மலர்களை வந்து முன்னிலைப்படுத்துது. தமிழ் கலாச்சாரத்தில் மரியாதை, வீரம் மற்றும் வெற்றி போன்றவற்றை வெளிப்படுத்துவதில் சின்னமாக வந்து முக்கிய பங்கு ஆற்றுது. வாகை மலர் வந்து ஒரு மதிப்புமிக்க சின்னமாக வந்து மாறிட்டு இருக்கு. இது போர்க்காலத்தில் வெற்றியை குறிப்பது மட்டும் இல்லாமல் தனிநபரின் சமூக மற்றும் அரசியல் நிலையை மேம்படுத்தி இருக்கு. பூவை அணிவது என்பது ஒருவரோட சாதனைகளை வந்து பகிரங்கமாக அறிவிப்பதற்கும் சமூக படிநிலையில் ஒரு இடத்தை உறுதிப்படுத்துவதற்கும் இது வந்து ஒரு வழியாகவும் இருக்கு. வாகைப்பூக்கள் வந்து பிரகாசமான மஞ்சள் நிறம் கொண்டவை, அதாவது ஒரு பிங்க் நிறம், அதாவது பிரகாசமான ஒரு நிறத்தை வந்து இருக்கு. இதில் வந்து 2 வகையான வாகை மலர்கள் இருக்கு. ஒன்று வந்து அதாவது ரோஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பிங்க் நிறமாகவும், இன்னொன்று வந்து மஞ்சள் நிறமாகவும் இருக்குது. இவை பார்ப்பதற்கு கண்களுக்கு அழகாகவும், கூட்டத்தில் இருந்தாலும் உடனடியாக அடையாளம் காணக்கூடியதாகவும் இருக்கும். பொது கொண்டாட்டங்களில் இந்த தெரிநிலை சாதமாக வந்து இருக்கும். அங்கே மலரின் தனித்துவமான தோற்றம் வந்து சாமானியர்கள் முதல் பிரபுக்கள் வரை அனைத்தையும் பார்வையும் இருக்கும். வாகை மலர்களால் தன்னை அலங்கரிக்கும் பாரம்பரியம் எதிர்கால சந்ததி வீரர்களுக்கு வந்து உத்தியோகமாக அமையும். அவரோட முன்னோடிகளுக்கு இந்த சின்னங்கள் மூலம் கௌரவிக்கப்படுவதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வாகை மலர்கள் வந்துட்டு 11 திணைகளில் வாகை திணை அப்படிங்கிற ஒரு திணை இருக்குது. அதாவது சங்ககால இலக்கியங்களில் வெற்றி பெற்ற மன்னன் வந்து அந்த பூவை வந்து சூடிக்குவாங்க. இதுதான் வந்து வழக்கமாக இருக்குது. ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த போர்க்காலத்தில் அவங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் திரும்பி நாட்டை வந்தடையும் போது அந்த பூக்களை வந்துட்டு மாலையாக அணிவது வந்து நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு இதாக தான் இருக்குது. இது எத்தனையோ காலம் கடந்தாலும் இந்த வழக்கம் இன்று தொட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இதை பல பேர் வந்து மறந்துட்டாங்க. இனிமேலாவது இந்த பூவை வந்து எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான மரியாதையும் நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கான வரலாறுகள் வந்து மிகவும் அதிகம். மறக்காமல் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.